வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும், தினமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நாளைய நாள்லயே அற்புதமான மாற்றத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை. அதனால இது நமக்கு கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சேர்க்கை இருக்கு. 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு டிசம்பர் மாசம், அதாவது 12வது மாசம். இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு தேதி 9. அந்த வகையில 369ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 369ங்கிறது ஒரு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் விருப்பங்களையும் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் அவர் பயன்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 369. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதம் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அற்புதம்னு சொல்றத காட்டிலும் 2 ஸ்பெஷல் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 9. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு இருக்கிறது நவமி திதி. இந்த நவமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி கார்த்திகை 24. இந்த வருஷமும் 24. அந்த வகையில 24/24ங்கிற சேர்க்கை, இன்னும் சொல்ல போனா 6/6ங்கிற சேர்க்கையும் இருக்குன்னே சொல்லலாம். இந்த 24ங்கிற நம்பர் அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த 24. இந்த 369ங்கிற சேர்க்கை நம்ம விருப்பத்தையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பர். அடுத்ததா இந்த 9/9ன்ற சேர்க்கை இன்னைக்கு இருக்கு. இந்த 9ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையை குறிக்கும், அதாவது கம்ப்ளீஷன். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வேண்டுதல்களையும் விருப்பத்தையும் இந்த நாள் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம். அடுத்ததா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு செய்யலாமான்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமா செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் நீங்க செய்யலாம். தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கும் தன தானியங்கள் சேர்றதுக்கும் நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளரா இருக்கிறது நல்லது. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரை எடுத்துக்கோங்க.
குடிக்கக்கூடிய தண்ணீர், அதாவது RO வாட்டர், கேன் வாட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்கிங் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், அப்படி இல்லைன்னா கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு இந்த நாள்ல இந்த பரிகாரத்துக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்டை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கறனால இந்த 369ஓட லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த 369 டெக்னிக்ல சிவபெருமானுக்கான ஒரு அஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நாம 369 டெக்னிக்கையும் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி சிவபெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்காக சிவபெருமானுக்குரிய அஃபர்மேஷனையும் யூஸ் பண்ண போறோம். இப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒரே பரிகாரத்துல நாம பயன்படுத்துறனால நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். 369 டெக்னிக்கா இருக்கறனால இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க மொத்தமா 3 முறை எழுதணும். அதாவது இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 3 முறை, அதாவது 3 நேரத்துல நீங்க எழுதணும். முதல்ல ஒரு நேரம் எழுதிட்டு கொஞ்சம் கேப் விட்டு 2வது முறை எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு 3வது முறை நீங்க எழுதணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மத்தியானம் 3 மணிக்கு முதல் தடவையும், சாயங்காலம் 6 மணிக்கு 2வது தடவையும், நைட்டு 9 மணிக்கு 3வது தடவையும் நீங்க எழுதுறது நல்லது. ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை நீங்க எழுதுறதுக்கு நடுவுலையும் 1 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது நல்லது. இதையும் தாண்டி நான் நைட்டு 10 மணிக்கு தான் இந்த வீடியோவை பார்த்தேன்னு சொல்றவங்க குறைஞ்சது ஒவ்வொரு தடவைக்கும் 10 நிமிஷமாவது கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இத மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். வித் லார்ட் சிவாஸ் பிளெஸிங்ஸ் ஐ ஆம் எ மேக்னெட் ஃபார் சக்சஸ் அண்ட் வெல்த். இப்ப ஒரு சிலர் தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்ல சொல்லி கேப்பீங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளால் நான் வெற்றியையும் வளங்களையும் ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. முதல் தடவை எழுதும் போது 3 முறை இந்த அஃபர்மேஷன் எழுதுங்க. செகண்ட் டைம் எழுதும் போது 6 முறை இந்த அஃபர்மேஷன் எழுதுங்க, அதாவது 6 டைம்ஸ். அடுத்ததா 3வது முறை கடைசியா நீங்க எழுதும் போது 9 டைம்ஸ், 9 முறை இந்த அஃபர்மேஷன் எழுதுங்க. இப்ப நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த நாள் ஃபுல்லா மொத்தமா 3 முறை இந்த அஃபர்மேஷன் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அஃபர்மேஷனை 3 முறையும், செகண்ட் டைம் இந்த அஃபர்மேஷனை 6 முறையும், தேர்ட் டைம் இந்த அஃபர்மேஷனை 9 முறையும் நீங்க எழுதுங்க. இப்படி ஒவ்வொரு முறை எழுதும் போதும் உங்க பக்கத்துல மறக்காம ஒரு டம்ளர்ல தண்ணீரை வச்சுக்கிட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை உடனடியா நீங்க குடிச்சிருங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேப்பர் தானா என்னைக்காவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் அப்ப இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
முழு நம்பிக்கையோட இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா நாளைய நாள்லயே நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.